நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரமே சபைன்னு மையப்படுத்தி காண்பித்த ஒரு வசனத்தை பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி யோவான் 2வது அதிகாரம் வசனம் 19 மற்றும் 21. ஜான் சாப்டர் 2 verse 19 and 21. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். இந்த வசனமானது அவருடைய சரீரமே ஆலயம்ங்கிறத நமக்கு தெளிவா காண்பிக்குது. இந்த வசனத்துடைய பின்னணியை பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்குள்ள வரும்போது அங்க அநேக வியாபாரக்காரர்களை பார்க்கிறாரு. அவங்க எல்லாரையுமே அங்கிருந்து அடித்து துரத்தி விடுகிறாரு. அப்படி செய்து என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள்னு சொல்றாரு. அந்தபடியா பிதாவினுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்ததுன்னு சங்கீதத்துல சொல்லப்பட்ட வசனத்துல எழுதியிருக்கிறபடி அவருக்கு பக்தி வைராக்கியம் உண்டானது. அவங்களெல்லாம் அப்படி அகற்றினதை பார்த்தவங்க அவரை பார்த்து, இந்தபடியான காரியத்தை எல்லாம் நீங்க செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன்னு. அவர் அப்படி சொல்லும்போது அங்க இருக்கிற யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆச்சு, நீர் இத 3 நாளைக்குள்ள எழுப்புவீரோன்னு கேக்குறாங்க. அந்தபடியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது கைகளினால கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை குறித்துல, அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்தேன்னு சொல்லி 21வது வசனத்துல சொல்லியிருக்காங்க. இப்படி சரீரமே ஆலயமா இருக்குங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின வசனமா இது இருக்கு. அவரே மனுஷகுமாரனா மாம்ச சரீரத்துல வந்து நமக்கு முன்மாதிரியை காண்பிச்சு இந்த சரீரத்தை சபையாக தோற்றுவிக்கிறாரு. அதனால்தான் கொலோசையர் 1 அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர்னு. அங்க மாத்திரம் இல்ல, எபேசியர் 1 அதிகாரம் 23வது வசனமும் சொல்லுது இல்லையா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அந்தபடியாக சரீரமாகிய சபைக்கு அவரே தலையானவர். அவரை முன்மாதிரியா வைத்து அவரை விசுவாசிச்சு நம்முடைய சரீரத்துக்குள்ளார பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்முடைய சரீரமும் சபையாக மாறுது. அப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட துணையாளராகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் நடந்த அடிச்சவர்களின்படி நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அவர் எப்படி சரீரமாகிய சபையாக முன்மாதிரியை நமக்கு காண்பிச்சாரோ அந்தபடியாக நாமும் நடக்கணும்னு பல்வேறு வேத வசனங்களும் நமக்கு காண்பிக்குது. 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அந்தபடி அவர் எந்தபடியாக வாழ்ந்தாரோ அந்த வழியை பின்பற்றியே நாமும் செல்லணும். அவர் எப்படி பிதாவின் வார்த்தைகளை கை கொண்டாரோ அந்தபடி பிதாவின் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நாமும் இருக்க வேண்டும். இன்னும் பல்வேறு வேதவசனங்கள் இதை நமக்கு காண்பிக்குது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம் பின்பாதி எடுத்துட்டோம்னா, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போ அவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸை நாம ஃபாலோ பண்ணும்படி நமக்கு அவர் ஒரு மாடலை வச்சு போயிருக்காரு. அந்தபடியே நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம்னா நம்முடைய சரீரமும் சபையாக நிலைத்திருக்கும். அதே போல யோவான் 13வது அதிகாரம் 15வது வசனமும், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இந்த இடத்துலயும் அவரே நமக்கு ரோல் மாடலா இருக்காருங்கிறத காண்பிக்கிறாரு. மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனத்திலையும், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு அவருடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நம்மையும் ஏற்று நடக்க சொல்றாரு இல்லையா. அதே போல பவுலடியார் கூட 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1 வசனத்துல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவர்களா இருங்கள். அப்போ கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றுறவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பின்பற்றுறவர்களா நாம இருக்கணும். ஏன்னா அது நம்மளை கிறிஸ்துவின் வழியிலேயே சேர்க்குங்கிறத இந்த வசனமும் காண்பிக்குது. அந்தபடியா கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள்ளார இருக்கணும்னு பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டபடி நாம அவருடைய சிந்தையாக இருக்கும்போது
போது நம்முடைய சரீரமானது சபையாக பரிசுத்த ஆவியானவரால வழிநடத்தப்படுகிறதாக இருக்கும். அந்தபடியாகவே தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ள உண்டாக்குறவராக இருக்காரு. எதனாலனா கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ளார ஆழ்கிறதுனால. இப்படியாக நாமும் சபையாக அவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணுங்கிறதே தேவன் எதிர்பார்த்து இந்த வார்த்தைகளை நமக்கு காண்பிக்கிறாரு. இதை அறிந்தவர்களாய் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி சரீரமாகிய சபையை பரிசுத்தமாக காத்து கொண்டவர்களாக நாம் இருப்பதற்காக அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சரீரமாகிய சபைக்கு நீரே தலையாக தந்தரப்பட்டவர். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அடிச்சுவடுகளை பின்பற்றி உம்மையே முன்மாதிரியாக எடுத்துக்கொண்ட உம்மை போல வாழ்க்கை வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. எங்களுடைய சரீரமாகிய சபையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உம்மை விசுவாசித்து இந்த பாவ மாம்சமானது மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும் போது நாங்க பரிசுத்த ஆவியானவரால வழிநடத்தப்படுகிற சபையாக காணப்படணும் தகப்பனே. அந்தபடியாய் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே எங்களுக்குள்ளார ஆழணும் தகப்பனே. தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களுக்குள்ளார விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணும் ராஜா. அப்படியாய் நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.